بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين سيد الأنبياء والآخرين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளினால் அல் முக்தாராத் என்ற கிதாபின் பாடங்களை நாம் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையிலே இப்பொழுது நாம் பாடம் 7, அதாவது 7வது பாடத்தை அடைந்திருக்கிறோம். இது நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஜாமிஅத்துர் ரகீப் நிறுவனத்தின் சார்பாக நமக்கு தெளிவான முறையிலே நடத்தி காண்பிக்கப்படுகிறது. இதன் மூலம் பல பயன்கள், பல பிரயோஜனங்கள் நாம் அடைந்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் பல ஷரீஅத்துடைய கிதாபுகளை எளிமையான முறையிலே புரிந்து கொள்வதற்கும் ஷரீஅத்துடைய வாழ்க்கையை கடைபிடிப்பதற்கும் நமக்கு ஒரு அற்புதமான அழகான வழிகாட்டியாக இந்த ஜாமிஅத்துர் ரகீப் திகழ்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் அதனுடைய சேவைகள் பெரும் நன்மைக்குரிய செயல்களாக இருப்பதை நாம் கண்கூடாக உணர்கிறோம், நாம் பார்க்கிறோம். நன்மையில் நாம் ஒன்று சேருவோம். எனவே நாமும் அதிலே அந்த நன்மையில நம்மை இணைத்துக் கொள்வது சாபிகு என்பதன் அடிப்படையில முந்தி கொள்வோம். இன்னும் என்ன செய்யறது, அதன் பக்கம் நாம் வேகமாக முந்துவது, நன்மை விஷயங்கள் நல்ல விஷயங்களின் பக்கம் வேகமாக முந்திக் கொள்வது. இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள். இது நிலையா நடக்கணும். எல்லோருக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கக்கூடிய இந்த சேவை தடைபட்டு விடக்கூடாது. இன்னும் நமது ரகீப் கல்வி கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள். நம் நன்கொடைகளை இதற்கு வழங்கி அல்லாஹுடைய பொருத்தத்தையும் அருளையும் பெற்றுக்கொள்ளுங்கள். அதே போல் QR ஸ்கேனர் கொடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலமும் தங்களுடைய அல்லாஹ் வழங்கிய அந்த நியமத்துகளை செலவு செய்து அனுப்பி இன்ஷா அல்லாஹ் மிகப்பெரிய பரக்கத்தை, அருளை, ரஹ்மத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். வாருங்கள், இப்பொழுது நாம் பாடத்திற்குள் செல்வோம். ஜவாமிஉல் கலீம். நாம் ஏற்கனவே ஜவாமிஉல் கலீம் என்பது கலிமத்துன் என்பதனுடைய பன்மை கலீம், ஜாமியாத்துன் என்பதற்கு தான் ஜவாமி என்று பன்மையாக இருக்கிறது. கலிமாக்களில் ஒன்று சேர்க்கப்பட்டது என்பதாக அர்த்தம் வருகிறது. இதில் நம்ம அசல்ல நம்ம சொன்ன மாதிரி அந்த கலீம் என்பது மௌசூஃபாக இருக்கிறது, ஜவாமி என்பது சிஃபத்தாக இருக்கிறது. இந்த மௌசூஃபை கொண்டு என்ன செஞ்சிருக்காங்க, சிஃபத்தின் பக்கம் இலாஃபத் இணைப்பை கொடுத்திருக்கிறார்கள். எப்படி சட்டங்களை இலாஃபத்துல் மௌசூஃபி இல சிஃபத்தி, இலாஃபத்து சிஃபத்தி இலல் மௌசூஃப் என்பதாக வருவதை போன்று இது மௌசூஃபை இலாஃபத்தின் மௌசூஃபை சிஃபத்தின் பக்கம் இணைப்பாக கொடுத்து ஜவாமிஉல் கலீம் என்பதாக கொண்டு வந்திருக்கின்றார்கள். அசல்ல அல் கலிமாத்துல் ஜாமிஆ என்பதாக இருப்பது மௌசூஃப் சிஃபத் என்ற அடிப்படையில் இருக்கும். அர்த்தம் ஒன்று சேர்ந்த கூட்டான வார்த்தைகள், அதாவது ஒன்று சேர்ந்த கூட்டான வார்த்தைகள் என்று அர்த்தம் வைத்திருக்கிறோம். அசல்ல சுருங்க கூறி விளங்க வைப்பதன் அர்த்தம். வார்த்தைகளை பார்த்தா மிக சுருக்கமாக இருக்கும், ஓரிரு வார்த்தைகள் தான் இருக்கும். ஆனா அதனுடைய விளக்கங்கள் இருக்கிறதே மிக ஆழமானதாக இருக்கும். இது குர்ஆனுடைய நடைமுறையாக இருக்கிறது. குர்ஆனுடைய நடைமுறையில பலாகத்துடைய விஷயத்துல இத்னாப் என்று இருக்கிறது. அதே மாதிரி சுருங்க கூறி விளக்க தெளிவா வைக்கிறது. அதாவது ஈஜாஸ் என்பது சொல்லுவாங்க, ஈஜாஸ் என்று சொல்லுவாங்க. வார்த்தைகள் குறைவா இருக்கும், விளக்கம் அதிகமா இருக்கும். ஆனால் இத்னாப் என்பது வார்த்தைகள் அதிகமாக இருக்கும், ஆனா அது சில நோக்கத்திற்காக வேண்டி கொண்டு வரப்படும். உதாரணமா நம்ம சூரத்துல் கதர்ல பார்க்குற மாதிரி தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா என்பதாக வரும். பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ரின் சலாம். அங்க மலாய்க்கத்துக்குள்ளே ரூஹ் என்ற மலக்கும் அடங்கிடுவாங்க. ஆனால் அவர்களை தனிச்சிறப்புப்படுத்தி காட்டுவதற்காக இத்னாபுடைய ஒரு வகையில ஒருத்தருடைய சிறப்பை எடுத்து சொல்வதற்காக வேண்டி அங்க என்ன செய்யப்படுது, ரூஹ் என்ற வார்த்தை கொண்டு வரப்படுறதை பார்க்கிறோம். இதுல இத்னாப் என்று இது இதுல சேர்க்கப்பட்ட வார்த்தைகள் இருக்குது, அங்க ஒரு பெரும் நோக்கத்திற்காக சேர்க்கப்பட்டு. அதே மாதிரி ஈஜாஸ் சுருங்க சொல்லப்படும், ஆனா அதுல பெரிய விளக்கம் இருக்கும். அது போன்ற குர்ஆன்ல பல உதாரணங்கள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ அதனுடைய வகைகள்ல ஒண்ணுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சு.
அவருடைய பேச்சு பார்த்தா சுருக்கமாக இருக்கும், ஆனால் விளக்கங்கள் அதிகமாக இருக்கும். அதுதான் அங்க சொல்லப்படும். ஒன்று சேர்ந்த கூட்டான வார்த்தைகள் என்றால் வார்த்தைகள் ஒன்று சேர்ந்து கூட்டா சுருக்கமாக தான் இருக்கும், அந்த விளக்கம் பறந்து விரிந்து கிடக்கக்கூடியதாக இருக்கும். அதைத்தான் இங்கு பார்க்க போகிறோம். பாருங்க, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அற்புத உரை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அற்புத உரை என்று சொல்றோம். இது உதாரணமா எடுத்துக்கணும். நபியினுடைய உரையை எடுத்துக்கணும்னு சொன்னா ஒன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேச்சு தான் அதனுடைய உரை. நபியினுடைய பயான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யக்கூடிய உபதேசங்கள். அதுல முதல்ல நபியினுடைய நாவு என்று எடுத்துக்கொண்டாலே நபியினுடைய ஒவ்வொரு விஷயங்களும் பரக்கத்தான். நபியினுடைய நாவு என்று எடுத்துக்கொண்டால் அதுவும் பரக்கத்தான நாவு. ஏன்னு சொன்னா நபியினுடைய நாவு எப்படிப்பட்ட நாவு? மா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹீ யூஹா. வஹி தவழக்கூடிய புனிதமான நாவு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நாவாக இருக்கிறது. நபியினுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் உள்ளத்தை தொடக்கூடியதாக இருக்கும். நபியினுடைய பேச்சே ஒரு ஹதீஸ்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும்போது, நான் என்னுடைய நஃப்ஸின் புறத்திலிருந்து நான் எதையும் பேசுவதில்லை, மாறாக நான் பேசக்கூடிய ஒவ்வொன்றும் வஹீயின் புறத்திலிருந்து தான் பேசுகின்றேன். நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதை பார்க்கிறோம். நபியினுடைய ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு வார்த்தைகள் வெளியாகக்கூடிய ஒவ்வொன்றும் வஹியாகத்தான் இருக்கும். அதில் எந்த சந்தேகம் கிடையாது. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, நபியினுடைய பேச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா பலவிதமான முஅஜிசாத்துகள், அற்புதங்களை வழங்கியிருக்கிறான். குறிப்பாக நபிக்கு வழங்கப்பட்ட அற்புதங்களிலேயே மிகப்பெரிய ஒரு அற்புதம் என்று எடுத்துக்கொண்டால் திருமறை குர்ஆன், அல் குர்ஆனாக இருக்கிறது. ஆனால் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க, நபியினுடைய இக்ரார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வார்த்தைகள், அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யக்கூடிய உபதேசங்கள், அல்லது சில இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கக்கூடிய கண்டிப்புகள், இதே நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரத்துல மக்களை ஒரு மனதை குளுமைப்படுத்துவதற்காக வேண்டி உண்மையை சொல்லக்கூடிய அந்த உண்மைகள் அனைத்துமே அற்புதம் தான். நபியினுடைய ஒவ்வொரு செயல்களும் அற்புதம் தான். அதிலும் குறிப்பாக நபியினுடைய பேச்சு மிக பெரும் அற்புதமாக இருக்கிறது. அது சம்பந்தமான விஷயங்களைத்தான் நாம் வரக்கூடிய பாடங்களிலே காண இருக்கிறோம், பார்க்க இருக்கிறோம். அதன் மூலம் நாம் நேர்வழியை பெற வேண்டும். நல்ல உபதேசங்களை பெற்று சரியான பாதையை அடைவதற்கு அல்லாஹு தாலா தௌஃபீக்கை, கிருபையை தருவானாக. அல்லாஹு தாலா நம்மை இந்த விஷயங்களை விளங்கக்கூடிய இலகுவான அந்த விளக்கத்தை அல்லாஹ் நமக்கு தந்த அருள் புரிவானாக. வாருங்கள், உள்ளே செல்லலாம், பாடத்தை காணலாம், நேர்வழியை பெற்று விளங்கிக் கொள்ளலாம். அல்லாஹு தஆலா அதற்குரிய நல் வழியை, நல் பாக்கியங்களை தந்தருவானாக. வாருங்கள், உள்ளே செல்வோம் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஜவாமிஉல் கலிம். ஜவாமி என்பது ஜாமிஅத் என்பதன் ஜமாவாக இருக்கிறது. அல் கலிம் என்பது கலிமத் என்பதுடைய ஜமாவாக இருக்கிறது. அதாவது பேச்சுக்களிலே, வார்த்தைகளிலே கோர்வையானவைகள். கலிமாத்துல் ஜாமியா, ஒன்று சேர்க்கக்கூடிய வார்த்தைகள் என்று இஸ்மு ஃபாயிலுடைய அர்த்தத்தை வைக்கலாம். ஒன்று சேர்க்கக்கூடிய வார்த்தைகள். ஜவாமிஉல் கலிம் என்பது அசலாவது இதனுடைய சட்டம் என்ன? இலாஃபத்து சிஃபத்தி இலல் மௌசூஃப் என்ற அடிப்படையில் சிஃபத்தை மௌசூஃபின் பக்கம் இணைத்திருக்கிறார்கள், இலாஃப செய்திருக்கிறார்கள். அல் கலிம் என்பது அசல்ல இங்க மௌசூஃபாக இருக்கிறது. ஜவாமியா என்பது சிஃபத்துடைய தன்மையை கொண்டது. அசல்ல எப்படி இருக்கணும்னு சொன்னா அல் கலிமாத்துல் ஜாமியாத்து, ஒன்று சேர்க்கப்பட்ட கோர்வையான கலிமாக்கள். பொதுவாக ஜவாமிஉல் கலிம் என்பது எதற்கு சொல்லப்படும் என்றால், அதில் உள்ள வார்த்தைகள் மிகவும் சுருக்கமாக இருக்கும், ஆனால் அதனுடைய கருத்துக்கள் ஆழமானதாக, அதிகமானதாக இருக்கும். பொதுவாகவே அரபி நடைமுறையில, குர்ஆனுடைய நடைமுறையில நாம பார்க்க போறோம்னு சொன்னா, சில இடங்கள்ல அதிகமான வார்த்தைகள் வந்திருக்கும், ஆனால் அதனுடைய கருத்து சுருக்கமாக இருக்கும். அது ஒரு சில நோக்கங்களுக்காக வேண்டி குர்ஆன்ல கொண்டு வரப்படும். அதற்கு இத்னாப் என்று பலாகத்துல ஒரு வகை சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொரு வகை தான் எப்படின்னு சொன்னா கலாம். அதில் உள்ள பேச்சுக்கள், வார்த்தைகள் சுருக்கமாக இருக்கும், அதனுடைய விளக்கம், அதனுடைய கருத்துக்கள் அதிகமானதாக இருக்கும். இப்படி பலாகத்துடைய வகைகள்ல இது ஒரு வகையாக இருக்கிறது. இங்க அசல்ல சொல்லப்பட வேண்டியது அல் ஜாமியாத் என்று, அல் கலிமாத் என்று மௌசூஃபை முன்னாலும்,
அல் ஜாமியா என்ற சிஃபத் பின்னாலும் வர வேண்டும். இங்கு மௌசூஃபின் பக்கம் சிஃபத்தை இலாஃபா செய்து சொல்லப்பட்டிருக்கிறது. சையீதினா வ மௌலானா முஹம்மதின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உண்மையிலேயே இந்த கலாம் என்பது யாருக்குரியது? குர்ஆனுக்கு அடுத்தாற்போல் நம்முடைய தலைவரான, இன்னும் நம்முடைய ஜமானரான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே உரிய ஒரு அற்புதமாக முஅஜிசாவாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தைகள் என்பதே வஹியின் வார்த்தைகள் தான். தான் சொந்தமாகவோ அல்லது தன்னுடைய விருப்பப்படியோ நஃப்ஸுக்கேற்றோ எதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வது கிடையாது. நபியினுடைய வார்த்தை ஒமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா என்று சொல்லப்படுவது போல் நபியினுடைய நாவிலே தவழக்கூடிய அனைத்து வார்த்தைகளும் வஹ்யின் வார்த்தைகளாகத்தான் இருக்கும். அதனுடைய நபியினுடைய கலாம் இருக்கிறது, அது அற்புதமானதாக கேட்கக்கூடியவருடைய உள்ளங்களை, அவருடைய காதுகளை மட்டுமல்ல உள்ளங்களையும் துளைக்கக்கூடியதாகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேச்சும் இருக்கும். அதே நேரத்தில் அந்த பேச்சு யாருக்கும் சடைவையோ அல்லது சோம்பலையோ ஏற்படுத்தாது. அந்த பேச்சிலே ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு உத்வேகமும், மேலும் அதிலே கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், அதை கேட்க கேட்க அமல் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஆர்வமும் தேட்டமும் தான் அதிகரிக்கும். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தை நயங்கள் அப்படி இருக்கும். என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு விஷயமும் அவர்கள் விளையாட்டாக பேசினாலும் சரி, அதாவது விளையாட்டு என்றால் ஒரு உரை ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சகோதரர் ஒருவரை பார்த்து கேட்பார்கள், யா உமைர் மா ஃபாலன் நுகைர், ஓ உமைரே உன்னுடைய அந்த சிட்டுக்குருவி என்ன ஆனது என்பதாக. அந்த சிறுவருடைய சிட்டுக்குருவி வைத்து விளையாடு கொண்டிருப்பார். அது சிட்டுக்குருவி இறந்து விட்டது. அந்த நேரத்தில் அவருக்கு ஆறுதலுக்கு ஒரு மன்னமாகவும், அதே நேரத்தில் அவருடைய உள்ளத்தை காயப்படுத்தாதவாறும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சை பாருங்கள், யா உமைர் மா ஃபாலன் நுகைர். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சின் வகை. அதேபோல் உலகத்தார்களிலேயே நாவினால் மிகப்பெரிய ஃபசாஹத் பலாகத் இலக்கியம் கொண்டு பேசுபவர்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகத்தான் இருக்கிறார்கள். மேலும் அவர்களுடைய உபதேசங்களும் அவருடைய பயான்களும் மிகுந்த இலக்கியம் நிறைந்ததாக. அதே போன்று பலீக், சிஃபாத்துல் பலீக் என்ற வகை சொல்லுவாங்க. பலாகத்துடைய உச்சக்கட்ட வகை. அதுக்கு சொல்லும்போது முஷப்பஹ் பிஹி எதுவுமே இல்லாவிட்டாலும் அதனுடைய பேச்சு பலாகத் நிறைந்ததாக இருக்கும். அப்படிப்பட்ட உயர்தரமான பலாகத்தை பயன்படுத்தக்கூடியவர்கள் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய நாவு இருக்குதே, அவங்களுடைய பேச்சு அதபிற்கும் சொந்தமானது. ஏதோ பேசுகிறேன் என்ற அடிப்படையில் ஒழுக்கம் இல்லாத பேச்சாக இருக்காது. அதாவது குர்ஆனில் நம்ம சென்ற ஆயத்துகளில் கூட பார்க்கும் பொழுது தஅத்துபில் கலாம், அதாவது குர்ஆனுடைய நடைமுறையில அந்த வாஸ்தகங்கள் தஅத்துபில் இபாரா, வார்த்தைகள் இபாரத்துகள் இருக்கிறதே ஒழுக்கம் நிறைந்ததாக இருக்கக்கூடியதை நாம் பார்த்தோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைக்க வரக்கூடிய அந்த பெண்மணியினுடைய வார்த்தைகளிலே பார்க்கிறோம். இவ்வாறு தஅத்துப் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேச்சிலே எந்த அளவுக்கு என்றால் அது அவருடைய வராசத்தை போன்று அவருடைய பேச்சே அவ்வாறு தான் இருக்கும். இதற்கு முன்பாக அதிலே வரக்கூடிய ஹிக்மத், ஞானங்களும் நுணுக்கங்களும் வேறு எந்த பேச்சிலும் இருக்காது. எல்லாம் அதில் ஒன்றிணைந்திருக்கும் இவனுடைய பேச்சில். இதற்கு முன்னாலும் இது போன்று யாரும் பேசியதும் கிடையாது, இனிமேல் யாரும் பேசப்போவதும் கிடையாது. அப்படிப்பட்ட பேச்சு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கலாம் பேச்சாக இருக்கும். மஜ்ரல் வஹி, அவங்களுடைய நாவு இருக்கிறதே வஹி ஓடக்கூடிய இடமாக இருக்கும். இதே போல் அவங்களுடைய ஒவ்வொரு பேச்சும் பசுமை நிறைந்ததாக, வார்த்தைகள் வழிபட வைக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல் கலாச்சாரம் நிறைந்த, ஒழுக்கம் நிறைந்த பேச்சாக நபியினுடைய நாவும் அவ்வாறு தான் திகழும். அவங்களுடைய வார்த்தைகளும் அவ்வாறு தான் இருக்கும். அதே போன்று வழிகாட்டல்கள் இருக்கும். நபியினுடைய பேச்சிலே எளிமை இருக்கும். அதாவது கேட்கக்கூடியவர்களுக்கு புரியாதவாறு அல்லது அவர்கள் அதை வேற்றொருவர் அதை விளக்க வேண்டும் என்ற தேவை இருக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேச்சு அவ்வாறு தான் இருக்கும். எல்லா விஷயத்திலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இமாமாகவும் ஒரு தலைவராகவும், இன்னும் அவருடைய பேச்சுக்கள் இருக்கிறது அற்புதங்கள் நிறைந்ததாகவும் இருக்கும். அதைத்தான் இங்கே நாம் பார்க்க போகிறோம். வாருங்கள் உள்ளே செல்வோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஜவாமிஉல் கலிமை பார்ப்போம்.
அம்மா பஅது. அம்மா பஅது என்றால் இது பஅது என்று சொல்லணும். அதாவது மப்னி அலல் லம், லம்மின் மீது மப்னியாக இருக்கும். அம்மா பஅத் சிலவங்க நிறுத்துவாங்க. நிறுத்தம் அசல் அந்த பஅது என்று வார்த்தை தான் நிறுத்தப்பட வேண்டியது. அம்மா பஅது அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது அதற்கு பிறகு என்று சொல்லும்போது, இதற்கு முன்னால் நாம் இந்த வார்த்தையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த வாசகத்தை சொல்வதற்கு முன்னாடி நாம் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னு சொன்னா, அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லி அல்லாஹ்வின் செய்வோம், புகழ்வோம், ஹம்து சொல்லுவோம், சனா சொல்லுவோம். பொதுவாக நாம இருந்த அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தை ஓதிவிட்டு நம்முடைய பேச்சை தொடங்குவோம். அப்ப இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, மா சபக மினல் கலாம். இது வரைக்கும் நான் எது சொன்னனோ அது முந்தி இருக்குல்ல, அந்த கலாமுக்கு பிறகு அப்படின்னு அர்த்தம். அம்மா பாது, பாது என்பது இலாஃபத்து இல்லாததுனால அங்க என்ன செஞ்சிருக்கோம், பாது து என்பதன் மீது லம்மின் மீது நம்ம மபனியாக்கி வைத்திருக்கிறோம். அப்ப அம்மா பாது அதுக்கு பிறகு பொதுவாக பேச்ச ஆரம்பிக்கிறது. இன்னைக்கு உபதேசம் செய்யக்கூடியவர்களாக இருக்கட்டும், பயான் செய்யக்கூடியவர்களாக இருக்கட்டும், தங்களுடைய ஹதீஸ்கள், குரானுடைய ஆயத்துகள், அதே போன்று அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது அல்லாஹ்வின் மீது ஹம்து ஸனாவிற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஓதியதற்கு பின்பாக சொல்லக்கூடிய வார்த்தை அம்மா பஅது என்பதாகத்தான். அதுக்கு பிறகு தங்களுடைய உரைகளை ஆரம்பிப்பது வழக்கம். நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ். அஸ்தக் என்பது மிகவும் உண்மை வாய்ந்தது என்பது அர்த்தம். நிச்சயமாக மிகவும் உண்மை வாய்ந்தது. அல் ஹதீஸ் பேச்சிலே, பேச்சிலே மிகவும் உண்மை வாய்ந்த பேச்சு என்பது கிதாபுல்லா, அல்லாஹுடைய வேதமாக இருக்கிறது. இப்ப இந்த இடத்துல குரான சொல்றோம், அல் குர்ஆன். ஏன்னா குரான் தான் தெளிவான பேச்சு, வாலிஹானது, எந்தவித சந்தேகமும் எந்தவித லுபுசும் கலப்படமும் இல்லாத ஒரு தெளிவான பேச்சு. அதே போன்று எந்தவித பொய்யும் கிடையாது, எந்த விதமான வழி கேடுதலும் கிடையாது. அதனால இன்ன அஸ்தகல் ஹதீஸ்னா மிகவும் உண்மையான பேச்சு. சரி, அவுஸ்தக்கல், அதாவது இன்ன வர்றதுனால அவுஸ்தக்கல் என்பதாகத்தான் சொல்லணும். அதன் பக்காத்து செய்து எப்படி அஸ்தக்கல் என்பது சொல்றோமோ அதே போல அவுஸ்தக்கல். அவுஸ்தக்கல் உரா கலிமத்து தக்குவா. அவுசக் என்பது அதே போல அஸ்தக் என்பதை போன்று மிக உறுதி வாய்ந்தது, மிக உறுதி வாய்ந்தது, பலம் மிக்கது என்பதாக சொல்லலாம். அல் உரா, அல் உரா என்ற வார்த்தை உருவத்துன் என்பதனுடைய பன்மைதான் அல் உரா. உருவத் என்பதனுடைய பன்மைதான் உரா. உருவத் என்றால் கயிறுக்கு சொல்றது. அப்போ இந்த இடத்துல உரா என்றால் கயிறுகளில். அப்போ கயிறுகளில் மிகவும் பலம் வாய்ந்த கயிறு. உதாரணமா கயிறு என்று சொல் கலிமத்து தக்குவா, தக்குவாவுடைய இறையச்சத்தினுடைய வார்த்தை கலிமாவாக இருக்கிறது. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு ஆபத்துல கீழே விழக்கூடியவர், பொதுவா ஒரு தாங்கள் வேண்டும் என்று பிடிக்கக்கூடியவர் பலமானதை பிடித்தால்தான் அவர் தப்பிக்க முடியும், அதிலிருந்து என்ன செய்ய முடியும், பாதுகாப்பு பெற முடியும். அந்த அடிப்படையில கயிறுகளில் மிகவும் பலம் வாய்ந்தது. குரான்ல அல்லாஹ் தஆலா அந்த சொல்லும்போது உருவத்துல் லா இக்ராஹ ஃபித்தீன் கத் தபைன ருஷ்து மினல் கய் வமன் யக்ஃபுர் பித்தாகுத் வ யுமின் பில்லாஹ் ஃபகத் இஸ்தம்ஸக பில் உர்வத்தில் உஸ்கா என்பதாக சொல்லும். அங்க உருவத்துல் உஸ்கா என்பது மௌசூஃப் சிஃபத்தா வந்திருக்கிறது நம்ம பார்க்கணும். இங்க அதே மாதிரி கயிறுகளில் மிகவும் பலம் வாய்ந்தது இறையச்சத்துடைய களிமாவாக இருக்கிறது. அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ்வாக இருக்கலாம், அல்லது தக்வாவுடைய அத்தனை விஷயங்களும் அதனுடைய வார்த்தைகளும் மிக நம்முடைய இம்மைக்கும் சரி மறுமைக்கும் பலம் வாய்ந்ததாக இருக்கிறது. வஹைருல் மிலலி மில்லத் வஹைரல் மிலலி என்னது இன்ன ஹைரல் மிலல் என்பதாகணும். ஹைரல் மிலலி மில்லத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். மில்லத் என்பதனுடைய பன்மைதான் மிலல் என்று சொல்றது. மில்லத் என்றால் ஷரியாத், சட்டங்கள், அதே போல மார்க்கங்கள், வழிமுறைகள். அந்த சட்டங்களிலே மார்க்கங்களிலே மிகவும் சிறந்தது இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவருடைய வழிமுறை மார்க்கமாக இருக்கிறது. சுனனி, சுனன் என்பது சுன்னத் என்பதனுடைய பன்மையாக இருக்கிறது. அதாவது தரீகத், வழிமுறை. வழிமுறைகளில் மிகவும் சிறந்தது சுன்னத்து முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையாக சுன்னத்தாக இருக்கிறது. என்று சொன்னால் அதுதான் மனிதனுக்கு
சரியான முறையில வழிகாட்டக்கூடியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத் தான் ஒரு மனிதனை வெற்றியினுடைய பாதையின் பக்கம் இழுத்துச் செல்லக்கூடியது. அதனாலதான் எனது எல்லா விஷயத்தை விட ஒருத்தர் வெற்றி வேண்டும் என்று சொன்னால் வெற்றிக்கு அவருக்கு வழிகாட்ட வேண்டும் என்றால், வெற்றி பெற வேண்டும் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிமுறைகளை கடைபிடிப்பதில் தான் வெற்றி இருக்கிறது. எல்லா விஷயத்திலும் நபியினுடைய வழிமுறை என்பது இதில் தான், அதில் இல்லை, அதில் தான், இதில் இல்லை என்பது கிடையாது. ஏ டு Z என்று சொல்வதை போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா விஷயத்திலையும் ஒரு வழிகாட்டலாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது, லகது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா என்பதாக சொல்றான். அழகான முன்மாதிரி, அழகான ஒரு மாடல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களுடைய ஒவ்வொரு விஷயத்திலையும் நபி நமக்கு ஒரு வழிமுறையை காட்டக்கூடிய, வழிகாட்டக்கூடிய ஒரு முன்மாதிரியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்கிறார்கள். அதனால எல்லாத்திலையும் நம்முடைய தலை சீவுவதிலிருந்து, தலைமுடி வைப்பதிலிருந்து, கால் பாதங்கள் செருப்பு அணிவது வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை நம்முடைய ஒரு தனி மனிதனுடைய விஷயத்திற்கு வழிமுறையாக இருக்கிறது. அதே போல் அடுத்ததாக எடுத்துக்கொண்டால் உணவு அருந்துதலிலிருந்து உறக்கம் கொள்ளும் வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை அழகான ஒரு முன்மாதிரி. அதற்குரிய வழிகாட்டல்களும் அதில் அடங்கியிருக்கிறது. அது நமக்கு வெறும் சுன்னத் என்பதால் மறுமைக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்திற்கும் நமக்கு பயன் தரக்கூடிய வழிகாட்டல்கள் தான். இந்த உலகத்துடைய வாழ்க்கைக்கும் நமக்கு தெளிவான ஒரு வழிகாட்டல்களாகத்தான் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகள் இருக்கிறது. எந்த அளவிற்கு என்றால், உணவு அருந்தக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமரக்கூடிய முறையை நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். அதிலே வயிற்றை மூன்றாக பிரித்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த விஷயம் வருகிறது அல்லவா, அதுவே ஆரோக்கியம் நிறைந்ததாக இருக்கிறது. ஒரு பகுதி உணவிற்கு, ஒரு பகுதி தண்ணீருக்கு, மற்றொரு பகுதி வெற்றிடமாக விடுவது என்பதாக சொல்லப்படும். அது நம்முடைய உடலுக்குரிய ஒரு ஆரோக்கியத்திற்கு ஒரு வழிகாட்டல்களாக இருக்கிறது. அதே போல் வாழ்க்கை என்று எடுத்துக்கொண்டால், மனைவி குழந்தைகளோடு வாழக்கூடிய முறை என்ன என்பதற்கும், மனைவியோடு நடந்து கொள்ளக்கூடிய முறை, அவர்களோடு நாம் எவ்வாறு நடக்க வேண்டும், அவர்கள் யார், அவர்களுடைய கண்ணியம் என்ன, அவர்களை பற்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய உபதேசங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கிறது. அதே போல் முஆமலாத் என்று சொல்லப்படக்கூடிய, அதாவது மற்ற கொடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும், கடன் விஷயமாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை அழகானதொரு முன்மாதிரி. அதைத்தான் சொல்றாங்க, சுன்னத்துகளில் மிகச்சிறந்தது. அஷ்ரஃபல் ஹதீஸி திக்ருல்லா, பேச்சுக்களில் மிகவும் சிறந்தது, உயர்ந்தது என்றால் திக்ருல்லா, அல்லாஹுடைய திக்ராக, அல்லாஹுவை நினைவு கூறுதலாக இருக்கிறது. எத்தனையோ பேச்சுக்கள் பேசினாலும் அல்லாஹுடைய திக்ரை போன்று, அல்லாஹ்வை நினைவு கூறுவதை போன்று உள்ள பேச்சு என்பது கிடையாது. அது லா இலாஹ இல்லல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் என்று நாம் திக்ராக நினைவு கூர்ந்தாலும் சரி, அல்லது அல்லாஹுடைய வல்லமையை பற்றி, அல்லாஹுடைய குதிரத்தை பற்றி வேறொருக்கு எடுத்து சொன்னாலும் சரி, அல்லது மாற்று மதத்தார்களுக்கு அல்லாஹுடைய குதிரத்தை பற்றி எடுத்து சொன்னாலும் சரி, அனைத்தும் என்ன செய்யும், இதில் அடங்கக்கூடியதாக இருக்குது. நம்ம அல்லாஹுடைய நினைவு கூறுதல் என்பது பேச்சுக்களில் மிக உயர்ந்ததாக இருக்கிறது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்ற மாதிரி, அமன் அஹ்ஸனு கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹ் என்று சொல்ற மாதிரி, அதாவது அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பதற்காக வேண்டி பேசக்கூடிய பேச்சு, அதுவும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதுதான். அது மிக கண்ணியமானது, உயர்ந்தது. அஹ்ஸனல் கஸஸி ஹாதல் குர்ஆன், கஸஸ் என்றால் கிஸ்ஸத்துன் என்பதுடைய பன்மையாக இருக்கிறது. அதாவது சரித்திரங்கள், வரலாறுகள், இதற்கு சொல்லலாம். இதிலே மிகவும் அழகானது ஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆனாக இருக்கிறது. அஹ்ஸனுல் கஸஸி பிமா உஹைனா என்பதாக இலைக்க ஹாதல் குர்ஆன் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற மாதிரி, மற்றதுல பொய் இருக்கும், கலப்படம் இருக்கும், வேறு எதெல்லாம் சொல்லப்படும். ஆனால் ரசூலுல்லாஹ், அல்லாஹுடைய கலாம் இருக்கிறதே, உண்மை மட்டும் நிறைந்ததாக இருக்கிறது. அதே போன்று அதனுடைய கதைகள், சதைகள், சித்திரங்கள், வாழ்க்கைகள் இருக்கிறதே, படிப்பினைகள் நிறைந்ததாக இருக்கிறது. அதனாலதான் அல்லாஹு தஆலா அங்காங்கே சம்பவங்களையும் சில விஷயங்களையும் சொல்லிவிட்டு, இன்ன ஃபீ ஸாலிக லஇபரா, இதில் படிப்பினை இருக்கிறது என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். வாழ்க்கைக்கு ஒரு அழகான படிப்பினை அதிலே இருக்கிறது.
வ ஹைரல் உமூரி அவாசிமுஹா, விஷயங்களில் மிகவும் சிறந்தது அவாசிமுஹா, அதாவது உமூர் என்றால் முடிவுகள் என்பதாக சொல்லலாம். முடிவுகளில் மிகவும் சிறந்தது அவாசிமுஹா, அதிலே உறுதியானது, உறுதி மிக்கது என்பதாக சொல்லுது. அவாசிம் என்பது ஆசிமத்துன் என்ற வார்த்தையினுடைய ஜம தான் அவாசிம். அம்ருன் ஆசிமுன், உறுதியான விஷயம் அப்படின்னா என்னன்னா மஅசூமுன் அலைஹி, அதாவது அதன் மீது உறுதி செய்யப்படுவது. ஒரு விஷயத்துல ஒரு முடிவுகள்ல மிகச்சிறந்தது என்ன, அதை வந்து என்னது எடுக்கப்படுவது முடிவு, அதன் மீது முடிவு செய்யப்பட்டு விட்டது. அப்ப அதை உறுதியா என்ன செஞ்சணும், இதுதான் அப்படிங்கிறத முடிவு எடுக்கிறது தான் முடிவுகள்ல விஷயங்கள்ல மிகச்சிறந்ததாக இருக்கிறது. ஷர்ரல் உமூரி முஹ்தசாத்துஹா, அதே போல விஷயங்கள்ல மிகவும் கெட்டது, விஷயங்கள் மிகவும் கெட்டது அப்படின்னா ஏவல்கள் கட்டளைகள், இதுல மிகவும் கேடு கெட்டது என்னன்னா முஹ்தசாத்துஹா. முஹ்தசாத்துஹா என்றால் அதாவது புதிதாக உருவாக்கப்பட்ட காரியங்கள், குரானையும் சுன்னத்திலேயும் இஜ்மா இது போன்ற எதிலேயும் இல்லாமல் இருக்கிறதோ அது போன்ற விஷயங்களை உருவாக்குவதற்கு முஹ்தசாத் என்பதாக சொல்லுவது. அப்போ உமூர் என்றால் இந்த இடத்துல பொதுவா கட்டளைகள், அமல்கள், செயல்பாடுகள் எல்லாத்துக்குமே சொல்லலாம். அப்போ அந்த செயல்பாடுகளில் மிகவும் கெட்டது, அப்போ அதே மாதிரி செயல்பாடுகளில் மிகவும் நல்லது, தீனுடைய விஷயங்களிலே மிகவும், அதாவது செய்யக்கூடிய அமல்களிலே செயல்பாடுகளிலே கெட்டது நல்லது என்பதாக சொல்லிக் கொள்ளலாம். இப்போ முஹ்தசாத்து, அதிலே இல்லாத தீன்ல இல்லாத விஷயத்தை ஏற்படுத்தும் போது அது மனிதனை, அது மிக கெட்டதான விஷயமாக இருக்கிறது. அஹ்சனல் ஹதி ஹதியுல் அம்பியா, நேர் வழியில் மிக அழகானது, வழிகாட்டலில் மிகவும் அழகானது ஹதியுல் அம்பியா, நபிமார்களுடைய வழியாக இருக்கிறது. நபிமார்களுடைய நேர் வழிதான் ஒரு மனிதனை உயரின் பக்கம் கொண்டு செல்லக்கூடிய ஒரு ஆயுதமாக இருக்கிறது. ஏனென்றால் அது இந்த உலகத்துல மட்டும் இல்லை, இம்மைக்கும் மறுமைக்கும் வெற்றியை ஈட்டி தரக்கூடிய ஒரு பாதை தான் நபிமார்கள் காட்டித்தரக்கூடிய பாதையாக இருக்கிறது. அதனால அதுதான் என்னது உயர்ந்ததாக இருக்கிறது, மனிதனுக்கு நேர் வழியை காட்டக்கூடியதா இருக்கு. அஷ்ரஃபல் மௌத்தி கத்லு ஷுஹதா, மரணத்தில மிகவும் சிறப்பு வாய்ந்தது, மிகவும் உயர்ந்தது கத்லு ஷுஹதா, ஷஹீதாக கொல்லப்படுதல். அதாவது அல்லாஹுடைய பாதையில ஷஹீதாக, ஷஹீத் என்பதனுடைய பண்புதான் ஷுஹதா, ஷுஹதாவாக கொல்லப்படுதல் மௌத்திலே மிக உயர்ந்ததாக சிறந்ததாக இருக்கிறது, அதைத்தான் சொல்லப்படுது. அப்ப இந்த இடத்துல ஒரு மனிதன் அல்லாஹுடைய பாதையில ஷஹீதாக இறப்பது, ஷஹீதாக கொல்லப்படுவது இருக்கிறது, அவன் சாதாரணமாக வீட்டிலோ அல்லது மற்ற விஷயங்கள் இறப்பதை விட மிகச்சிறந்த மௌத்தாக, மிக சிறந்த மரணமாக இருக்கிறது. அமல் அமா அல்லலாலது பாதல் ஹுதா, அமா என்றால் குருட்டுத்தனம், மிகப்பெரிய குருட்டுத்தனம் என்பது குருட்டுத்தனத்தில் மிக பெரியது அர்த்தம். அல்லலாலத்து வழிகேடாக இருக்கிறது, பாதல் ஹுதா நேர்வழிக்கு பிறகு ஒரு மனிதன் வழிகேடை அடைவதிருக்கிறதே, அது குருட்டுத்தனத்திலே மிக பெரிய குருட்டுத்தனமாக இருக்கிறது. நேர்வழி கிடைப்பது என்பது ஒரு உயர்ந்த ஒரு வழிகாட்டல். ஒரு மனிதன் முதலே வழிகேட்டில் இருக்கான், அவன் நேர்வழி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நேர்வழியில இருந்தவன் என்ன செய்யறான், வழிகேட்டின் பக்கம் உள்ள போறான். அப்ப அதனால அதுக்கு பிறகு வழிகேடு என்பது, நேர்வழிக்கு பிறகு வழிகேடு என்பது மிக ஒரு கெட்ட ஒரு விஷயமாக இருக்கு. ஏன்னா ஒரு மனிதனுடைய உள்ளத்துல ஈமான், தீனுடைய ஆர்வம், அல்லாஹுடைய வேதத்தினுடைய அந்த உணர்வுகள் உள்ளத்துல வந்துடுச்சு, நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டல்களுடைய உள்ளத்துல வந்ததுக்கு பிறகு அவன் அதை வெறுத்து விட்டு, அதை வந்து ரகபத்தன் அன்ஹுனா, அதை வெறுத்து விட்டு என்ன செய்யறது, வேறொரு விஷயத்தின் பக்கம் மீளுவது, திரும்புவது என்பது அது மிகப்பெரிய ஆபத்திற்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதனால இங்க சொல்லப்படுது அமல் ஆமா, அதாவது இந்த மேல சொன்ன அத்தனை விஷயங்களும் நம்முடைய வாழ்க்கைக்கு முத்தான விஷயங்கள், இதை நம்ம கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இது ஒவ்வொரு வார்த்தைகளாக சொல்லப்பட்டாலும் பார்த்தோம்னா ஒவ்வொரு வாக்கியங்களாக சிறு சிறு துண்டுகளாக, துண்டு வாக்கியங்களாக இருக்கிறது. ஆனால் இதில் அடங்கி இருக்கக்கூடிய கருத்துக்கள், இதில் பொதிந்திருக்கக்கூடிய முத்துக்கள் இருக்கிறது,
இது கடலை விட மிகவும் ஆழமானது. இது நம்முடைய வாழ்க்கை வழிகாட்டலுக்கு மிகவும் அழுத்தமானதாக இருக்கிறது. எனவே இந்த விஷயங்களை நாம் கடைபிடிக்க முயல வேண்டும். இதனுடைய விளக்கங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது மட்டுமல்ல, இன்னும் இதனுடைய தொடர்ச்சி தெளிவாக வந்து கொண்டிருக்கிறது. அதையும் நாம் தெளிவாக பார்க்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் பின்னால் வரக்கூடிய அந்த பாடங்களிலே இதனுடைய விளக்கங்களை நாம் இன்னும் வரக்கூடிய நபியினுடைய அந்த வார்த்தைகள் ஜவாமியுல் கலிம்களை நாம் பார்க்க இருக்கிறோம். இதுவரை பார்த்த விஷயங்களை புரிந்து அமல் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை உள்ளத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டல்கள் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக்கி வைப்பானாக. இம்மையிலும் மறுமையிலும் அதற்குரிய வெற்றியை நமக்கு தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.